கூடுதலான தகவல் ப்ரொடக்ஷன் ஒர்க்கும் நாங்கள் பண்ணுறோங்க. நீங்கள் மொபைலையே ஷூட் பண்ணி கொடுத்துங்க அப்படின்னு சொன்னாலும், இல்லை வந்து கேமரா அப்படின்னு நமக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க. எனி கைண்ட் ஆஃப் ப்ரொமோஷன், சின்ன ஃபங்க்ஷன், பர்த்டே ஃபங்க்ஷன், அடுத்ததாக வந்துட்டு ஏதாவது ஷார்ட் ஃபிலிம் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, டாக்குமெண்ட்ரி, வெப் சீரிஸ் எதுவாக இருந்தாலும் நாங்கள் வந்து பண்ணுவோம். ஸோ நீங்கள் ஏதாவது ஸ்கிரிப்டில் ஏதாவது டிஸ்கஷன் பண்ணணும், என்ன மாதிரி வைக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாவே இல்லாமல் இருக்கிறேன், நான் ஒரு டேரக்டர் ஆகணும், ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. இன்னொன்று வந்து எடிட்டிங்னா வீடியோ எடிட்டிங் மட்டும் கிடையாதுங்க, ஒரு போஸ்டர் டிசைன், உங்களுடைய ஷாப் ஏதோ டிஸ்கவுண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி சூப்பராக பக்காவாக வந்து உங்களுக்கு வந்து டிசைன் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் என்ன மாதிரி அமௌண்ட் எதிர்பார்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறோம். கடந்த February 2 ஆதித்யா டைரக்ட் பண்ணி விதார்த் நடிப்பில் வெளிவந்த டெபில். பூர்ணா அண்ட் விதார்த் 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்காங்க. பூர்ணா ஒரு பையன் மேல அஃபாரா இருக்காங்க, அதே சமயம் விதார்த் வந்து ஒரு பொண்ணு மேல அஃபாரா இருக்காங்க. இந்த பூர்ணாவுக்கும் விதார்த்துக்கும் எப்ப தெரிய வருது, நம்ம விதார்த்துக்கு வந்துட்டு ஒரு பையன் மேல பூர்ணா அஃபார் வச்சிருக்காங்க அப்படின்றதும், இல்ல பூர்ணாவுக்கு வந்து விதார்த்துக்கு வந்து ஒரு பொண்ணு மேல அஃபார் வச்சிருக்காங்க அப்படின்றது தெரிய வந்ததுக்கு அப்புறம் என்ன மாதிரி திகிலான சம்பவம் நடக்குது அப்படின்றதான் இந்த படத்துடைய மொத்த கதை. கரைக்கு வர ஆசைப்படக்கூடாது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து இன்ஸ்டா ரீலில் ஒரு முக்கியமான ஒரு காட்சி வந்தது. சரி நம்மக்கிட்ட தான் ஆஹா சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கே, படத்தை போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி படத்தை போய் பார்த்தேங்க. கொஞ்சம் ஓட்டி தான் பார்த்தேன். ஏன் நம்ம ஓட்டி பார்க்குறோம், படம் நல்லா த்ரில்லாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு படத்தை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே பார்த்தேன். ஆரம்பத்தில் வந்துட்டு ரொம்ப த்ரில்லாம் கிடையாதுங்க படம் முழுக்கவே. படத்துடைய செகண்ட் ஆஃப் கிட்டத்தட்ட கிளைமேக்ஸ் வர நேரத்தில் தான் வந்து நல்லா த்ரில்லாக வந்து கொண்டு போயிருப்பாங்க. அந்த பூர்ணா வந்துட்டு அருண் அப்படின்றவங்க கிட்ட வந்து ஒரு அஃபேர் இருக்கிற மாதிரி கதாபாத்திரம் வந்து கொடுத்துருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம விதார்த் வந்துட்டு ஃப்ளாஷ்பேக்கில் தான் காமிச்சிருப்பாங்க, ஒரு பொண்ணு மேலே வந்து வேலை பார்க்குற ஆஃபீஸில் இருக்க ஒரு பொண்ணு வந்து அஃபேர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. 2 பக்கமும் தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன நடக்குது, அந்த திகிலான சம்பவங்கள் எல்லாமே வந்து நல்லா சுவாரஸ்யமாக கொண்டுட்டு போயிருந்தாங்க. இதில் மிஸ்கின் வந்து ஒரு ரோல் பண்ணியிருக்காருங்க. நடுவில் அங்கங்கே ஒரு திகில் மாதிரி முடி அதிகமாக வச்சுட்டு வந்து வருவார், ஏதோ ஒரு பைத்தியக்காரத்தனமாக ஒரு கேரக்டர் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு அவர் தான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. வழக்கமாக ஒரு படத்தில் எப்படி மியூசிக் கம்போஸ் பண்ணுவாரோ அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஆனால் அவருடைய திகிலான கேரக்டரில் வந்து கம்பீரமாக வந்து கொடுத்துருந்தாங்க. விதார்த்தோடைய ஒய்ஃபுக்கு தெரிஞ்சிருச்சு, அதாவது பூர்ணாக்கு அவங்களுக்கு வந்து நம்ம புருஷன் வந்து இன்னொரு பொண்ணு மேலே அஃபேர் வச்சுருக்காங்க அப்படின்றது. அதுக்கு அடுத்ததாக வந்துட்டு சோஃபாவில் உட்காந்து ஒரு எமோஷ்னலாக அவர் வந்து பேசுவார், எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பூர்ணா வந்து எமோஷ்னலாக கனெக்ட் ஆகி அவங்களும் ஃபீல் பண்ணி ரொம்ப அப்படியே எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிடுவாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பக்கம் படத்தோட ஸ்க்ரீன் பிளே ஸ்லோவாக போகும், ஆனால் இந்த சீனை வந்து வேறு மாதிரி கொஞ்சம் ஏதாவது கொண்டு போய் அதுக்கு அடுத்ததாக அதை வச்சுருக்கலாம் அப்படின்னு தோணுது. ஏன்னா ஒரு எமோஷ்னலாக 2 பேரும் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, பட்டுன்னு கட் பண்ணா 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இது படத்தோட இதுக்கப்புறம் அவங்க ரொமான்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து தெரிய வரும் இல்லையா, விதார்த்துக்கு வந்துட்டு நம்ம பூர்ணா வந்துட்டு ஒருத்தவங்க மேலே வந்து அஃபேர் இருக்குது அருண் அப்படின்ற ஒருத்தர்கிட்ட. அந்த இடத்துலலாம் வந்து ஒரு ஸ்லோ ட்ராமா மாதிரியே அப்படியே போவாங்க ஸ்க்ரீன் பிளே. ஸோ அப்படியே ஸ்லோவாக கொண்டுட்டு போகிறதுக்கு இந்த இடத்துல அவங்க எமோஷ்னலாக கொடுத்துட்டு அப்படியே மறுநாள் அவங்க அப்படியே இது பண்ணிட்டு ஒரு 2 ரொமான்ஸ் வர மாதிரி காட்சி வந்து கொடுத்துருப்பாங்க. அதெல்லாமே கொஞ்சம் அப்படியே பொறுமையாக வந்து பண்ணியிருக்கலாம். டைரக்டர் டக்குனு ஒரு கதையை கிளம்ப கொண்டுட்டு போனா அப்படின்றதுக்காக பண்றாரு அப்படின்ற மாதிரி தோணும். ஆனால் அதுக்கப்புறம் தான் ஏண்டா இதுவே வந்து ஸ்லோவாக தான் போகுது, அப்போ எதுக்குடா இப்படி வச்சிருக்கீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. மற்றபடி ஸ்க்ரீன் பிளே வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டாக ஒரு த்ரில்லர் மூவி மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. மொத்தத்தில் படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு கவர்றது ஒரு இந்த மாதிரி இருக்கும், என்னடா இது படம் ஸ்லோவாக போதே அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் த்ரில்லர் ரசிகர்கள், அதாவது ரொம்ப ரசிச்சு பார்க்குற த்ரில்லர் ரசிகர்கள் வந்து கண்டிப்பாக அந்த படம் கவரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இதே மாதிரி வேற ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன்.